ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நெத்திலி கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 கிராம் கருவாடு எடுத்திருக்கேன். நெத்திலி ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால்வாசி வெங்காயமும் கொஞ்சம் அந்த ஒரு ஆஃப் தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். மற்ற பேலன்ஸ் வெங்காயம் தக்காளியை நான் மிக்சர் ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு ஆஃப் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆஃப் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை அப்படியே சென்டராக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவாடு நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம், உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி ஊறி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியை பேலன்ஸை நான் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக. ஒரு கடாய் ஒன்றுத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு, உடச்ச உளுந்து, வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, உடச்ச உளுந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ நான் இடித்து வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளியை ஆஃப் தக்காளி வதக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கின அப்புறமா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்கு ஆனியன் தக்காளியோட. இப்போ நான் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவையும் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகிற அளவு அப்படியே விடுவோம். ஏன்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வேக கொஞ்சம் லேட்டாகும். அது ஒரு 3/4% வெந்த அப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றுவோம். கருவாடு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக வேக விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து திறந்து பார்த்து கலக்கி விட்டுருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நல்லா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவு வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வேகிற அளவு வெயிட் பண்ணுவோம். மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருக்கோம். ஓரளவு வெந்துக்கிட்டே வருது உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும். இன்னும் கொஞ்சம் வெந்த அப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சலை ஊற்றுவோம். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுப்போம் குழம்ப. இப்போ பாருங்கள், புளி தண்ணி போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி லைட்டாக சுண்டுன வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், கருவாடு குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி மேலே நம்ம தூவி விட்டாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் நெத்திலி கருவாடு குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.